உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். இனி தனுஷை வைத்து படம் எடுப்பவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்துடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதன் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே கேப்டன் மில்லர் படத்தின் மூலம் பக்கா ஓபனிங்கை கொடுத்த தனுஷ் ராயின் படத்தில் இயக்குநராக கவனம் ஈர்த்தார். படத்தின் வரவேற்பை கண்டு கொண்டாட்ட களிப்பில் இருந்த தனுஷ் தனது மகன்களுடன் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவிலில் மனமுருக சுவாமி தரிசனம் செய்தார். இந்த நிலையில்தான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து வந்தது ஒரு ஷாக் நியூஸ். ஒரு சில நடிகர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர் ஏற்கனவே அட்வான்ஸ் பெற்ற தயாரிப்பு நிறுவனத்தின் திரைப்படங்களுக்கு பணிபுரியாமல் புதிதாக வரும் திரைப்பட நிறுவனங்களுக்கு சென்று விடுவதாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க கூட்டத்தில் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டது. இதனால் ஏற்கனவே பணம் கொடுத்த தயாரிப்பாளர்கள் பெரும் பொருளாதார இழப்பை சந்திக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதால் இனி வரும் காலங்களில் எந்த ஒரு நடிகர், நடிகை மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் தயாரிப்பாளர்களிடம் இருந்து அட்வான்ஸ் பெற்று இருந்தால் அந்த திரைப்படத்தை முடித்து கொடுத்த பின்னரே அடுத்த திரைப்படங்களில் பணிக்கு செல்ல வேண்டும் என கூட்டத்தில் பேசி முடிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக நடிகர் தனுஷ் எக்கச்சக்கமான தயாரிப்பாளர்களிடம் முன்பணம் பெற்றிருப்பதால் நடிகர் தனுஷ் நடிக்கும் புதிய திரைப்படங்களில் பணிகளை தொடங்குவதற்கு முன்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை கலந்தாலோசிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. ராயனுக்கு பிறகு தனுஷின் 51வது படமாக குபேரா படம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை தவிர்த்து 3க்கும் மேற்பட்ட படங்களில் கமிட் ஆகியுள்ளார் தனுஷ். இதில் வெற்றிமாறன் இயக்கத்தில் வடசென்னை 2ஆம் பாகமும் அடங்கும் என கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் நடிகர் தனுஷுக்கு கடிவாளம் போட்டுள்ளது தயாரிப்பாளர்கள் சங்கம். ஏற்கனவே விஷாலை வைத்து படம் எடுப்பவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்துடன் கலந்தாலோசிக்க வேண்டும் எனவும் சொல்லியிருந்தது. அதற்கு நான் படத்தில் நடிப்பேன், முடிந்தால் தடுத்து பாருங்கள் என சொல்லியிருந்தார் விஷால். இதன் எதிரொலியாக நடிகர் சங்க உறுப்பினர்கள் சார்பில் அவசர கூட்டம் நடந்தது. நடிகர் சங்க உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு கடிவாளம் போடும் வகையில் தயாரிப்பாளர் சங்கம் செயல்படுவதாக கூறும் நடிகர் சங்கம் இவ்விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் கூட்டம் நடத்தியுள்ளது. தமிழ் திரைத்துறையில் முக்கியத்துவம் வாய்ந்த இரு சங்கங்களுக்கு இடையேயான சலசலப்பு கோலிவுட் வட்டாரத்தை பரபரப்பாக்கியுள்ளது. இந்த கூட்டத்தின் முடிவில் தனுஷ் மீதான தனி தீர்மானம் தொடர்பான தகவல்கள் அதிர்ச்சியும் வருத்தமும் அளிப்பதாகவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இருந்து தனுஷ் மீது இதுநாள் வரை எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை என்பதையும் அவர் மீது எந்தவித புகாரும் நிலுவையில் இல்லை என்பதையும் குறிப்பிட்டு சுட்டிக்காட்ட விரும்புவதாகவும் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இருதரப்பும் கலந்துரையாடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய பிரச்சினைக்கு கலந்தாலோசிக்காமல் தீர்மானம் நிறைவேற்றி பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருப்பதை கண்டிப்பதாக நடிகர் சங்கம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இன்னைக்கு சாயங்காலம் தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதுவும் பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. தன்னிச்சையாக வெளியிட்டிருக்காங்க. எல்லார்ட்டையும் கலந்து ஆலோசிக்காமல் ஒரு புகாரும் அது போக ஒரு வேலை நிறுத்தமும் அவங்களா முடிவெடுத்திருக்காங்க. அது சம்மந்தமாக இப்போ தலைவர்கிட்டையும் செயலாளர்கிட்டையும் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கோம். அந்த அறிக்கை உங்களுக்கு உடனே சேரும். அது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. அவங்க திடீர்னு எடுத்த முடிவு எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. அதுக்கான மேற்கொண்ட தீர்மானங்களை அடுத்த செயற்குழுல நாங்கள் நிச்சயமாக முடிவெடுத்து செயல்படுவோம். இனி வரும் காலங்களில் இவ்விவகாரம் எப்படி சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.